Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper solutionல வந்துட்டு நம்ம group 2 2A ஓட 2017 question paperல கேட்ட 25 question ஓட solution தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்னு சால்வ் பண்ணி போட்டேன். இப்போ கம்பைண்டா 25 questionம் என்ன and அதோட solution என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு question paperா நான் போட்டுட்டு வரேன். அது எல்லாமே நம்ம சேனல்ல வந்து நீங்க செக் பண்ணுங்க. So இப்போ அந்த 25 question ஓட solution வந்து பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ செமி சர்க்கிள்னா என்ன, சர்க்கிளோட பாதி தான் வந்துட்டு செமி சர்க்கிள். ஸோ இதுதான் வந்துட்டு செமி சர்க்கிள். இதோட ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருந்தால் தான் அது ரேடியஸ். ஸோ சென்டர்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் இருக்கிறது பேர் ரேடியஸ். ஒரு ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சர்க்கிளோட ஏரியா என்னன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்னது, பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதோட பாதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளோட ஏரியாவாக இருக்கும். ஸோ இப்போ பையோட வேல்யூ என்ன, 22 டிவைடட் பை 7 இன்டூ ஆர் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க 7. ஸோ 7 இன்டூ 7 மறுபடியும் வந்துட்டு இங்கே இருக்க 2. ஸோ இப்போது 7 7 அடுத்து 2 1s are 2 11s are. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 11 இன்டூ இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியாவில் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x divided by x square plus 2x into 3x plus 6 divided by x minus 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எக்ஸை வந்து காமன் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் அப்படி போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வருமா. ஸோ ஒரு எக்ஸ் போயிடுச்சு, மீதி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே வந்து -2 இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸை காமன் அவுட் பண்ணால் மீதி வந்து எக்ஸு ப்ளஸ் 2 வந்து இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் போயிடும், இங்கே இருக்க எக்ஸ் போயிடுச்சுன்னா +2. மறுபடியும் இந்த பக்கம் இங்கே என்ன காமனாக இருக்குது, 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ 3 இங்கே போயிடுச்சுன்னா இங்கே மீதி வந்து எக்ஸ் இருக்கும், +3 டேபிளில் வந்துட்டு 6 எத்தனாவது டைம் வரும், 2 டைம்ஸில் வரும். ஸோ மறுபடியும் கீழே வந்து அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா எதுவுமே காமன் அவுட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோ கொடுத்துருக்க இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், அவனோட வயசு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்வைஸ் as old as his sister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு வந்து thrice as old as her, அதாவது அவங்க சிஸ்டரோட 3 மடங்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பையனோட வயசை வந்துட்டு பின்னு கன்சிடர் பண்ணிப்போம், சிஸ்டரை வந்துட்டு எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாய் இஸ் நவ் ட்வைஸ் as old as his sister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய் வந்து ட்வைஸ் as old as his sister அப்படின்னு எழுதியாச்சு. இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி thrice as old as her அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போனா -4 பண்ணணும். அப்போது சிஸ்டரை விட thrice, அப்போது சிஸ்டர்கிட்டையும் என்ன பண்ணணும் -4 வந்து பண்ணணும். ஸோ இப்போது இதை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், 2sன்னு போடலாம். ஸோ பி இருக்கிற இடத்துல 2s -4 equal to 3 into s 3s minus 3 4s are 12. ஸோ இப்போ s எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து 3s, இங்கே 2s இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -2s, இந்த -12 இந்த பக்கம் போச்சுன்னா +12, இங்கே வந்து -4 இருக்குது. ஸோ +12 -4 எவ்வளோ 8, 3s minus 2s வந்து எஸ். ஸோ சிஸ்டரோட வயசு எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 8. ஸோ இப்போ
பிரதரோடது கண்டுபிடிப்போம். ஸோ பிரதர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சிஸ்டர் வந்து 8, அப்போ 16. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக சிஸ்டரோட வயசு எவ்வளோ 8, பிரதரோட வயசு வந்து 16. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு த பவர் 3/2 இஸ் டு 9 ஈக்குவல் டு 16 இஸ் டு ரூட் எக்ஸ். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இஸ்டுன்னா என்ன அர்த்தம், டிவிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பவரில் எழுதிட்டு மிக்கியில் வந்து 9 இருக்குது. அதே மாதிரி 16 இங்கே வந்து ரூட்டு எக்ஸு. ஸோ இப்போ இது எல்லாமே பவரில் எழுத ட்ரை பண்ணுவோம். எக்ஸு 3/2 டிவைடட் பை 9னா என்ன அர்த்தம், 3 ஸ்கொயர் தான் வந்துட்டு என்னது 9. அடுத்து 4 ஸ்கொயர் தான் வந்துட்டு 16. அடுத்து ரூட் 2 எப்படி எழுதலாம், எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் 1/2 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் டாட் 3 ஸ்கொயர். ஸோ இது வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கிற நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது பவரை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வந்துட்டு ஆட் வந்து பண்ணலாம். ஸோ 3/2 ப்ளஸ் 1/2. ஸோ இங்கே பவர் வந்து சேமாக இருக்கும்போது கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 4 3s are 12 the whole square. ஸோ இப்போ இதை மறுபடியும் எழுதும் போது எக்ஸ் கீழே வந்து இங்கே என்ன இருக்குது 2 2ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 வரும். மேலே என்ன இருக்குது 3 + 1 என்னது 4. ஸோ இங்கே வந்து 2 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3 + 1 வந்து 4. இங்கே ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸோ 2 1s are 2 2s are. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர்னா என்னென்னு தெரியணும். ஸோ நமக்கு வந்து ஸ்பியர்னா இது அப்படின்னு சொல்லி தெரியும், ரவுண்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்பியர். ஸோ உங்களுக்கு வந்து சர்க்கிளோட 3D தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹாலோ ஹெமிஸ்பியர்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ஹாலோ ஹெமிஸ்பியரில் இருக்கும். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலில் என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அப்போ தானே நம்ம உள்ளே போட முடியும். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னுமே பிக்டோரியலாக நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர்ன்றது சர்க்கிளில் பாதியாக இருக்கா, அதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ ரெண்டையும் சுற்றி என்ன இருக்குது, மேலே வந்து சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ இந்த ஹெமிஸ்பியருக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ வெளியில் இருக்க ஹெமிஸ்பியர் சர்ஃபேஸ்க்கு வந்து ஆர்ன்னு எடுத்திருக்கோம், உள்ளே இருக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்மால் ஆர்ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து கூட என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளையும் வந்து சேர்க்கணும். அப்போ தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் 3 இதை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ வெளியில் ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ ரெண்டையும் சுற்றி என்ன இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வெளியில் இருக்க ஸ்பியரோடது உள்ளே இருக்க ஸ்பியரோடது இந்த சர்க்கிளோடது நடுவில் இருக்க ஹாலோ வந்து நம்ம மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோத்தையும் பண்ணும்போது அதோட ஃபார்முலா வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா, ஹெமிஸ்பியரோட ஏரியா வந்து தெரியணும். ஸோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2πr². அப்புறம் சர்க்கிளோட ஏரியா வந்து நமக்கு என்னன்னு தெரியணும், πr². ஸோ இது ரெண்டு தெரிஞ்சாலே நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ், ஸோ முதல்ல வந்துட்டு வெளியில் இருக்க இந்த ஏரியா வந்து எடுப்போம். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் நம்ம என்னன்னு சொன்னோம், கேபிட்டல் ஆர்ன்னு சொன்னோம். ஸோ அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அப்போ 2πr². அடுத்து வந்துட்டு ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்பியர் வந்து எடுப்போம். ஸோ இன்னர் ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ 2πr²
ஆர் ஸ்கொயர். அடுத்து வந்துட்டு இந்த ரிங்கோடது. ஸோ ரிங் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ரிங் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு ரிங் இருக்குது. ஸோ வெளியில் இருக்க ரிங்குக்கு தான் ரேடியஸ் வந்து 6, உள்ளே இருக்கிறதுக்கு ஸ்மால் r. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரிங் ஈக்குவல் டு இந்த பெரிய ஆர் ஸ்கொயர்லேருந்து சின்ன சர்க்கிளில் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த ஷேப் வந்து இந்த ரிங்கோட ஏரியா வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் வந்து பண்ண போகிறோம். ஆட் பண்ணாதான் அது என்ன அர்த்தம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். ஸோ 2π ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் π ஆர் ஸ்கொயர் மைனஸ் π ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ 2π கேபிட்டல் ஆர், இங்கே ஒரு πr இருக்குது. அப்போ என்ன ஆகும், 3π ஆர் ஸ்கொயர்னு வரும். இங்கே 2π ஆர் ஸ்கொயர் மைனஸ் π ஆர் ஸ்கொயர் மறுபடியும் என்ன வரும், π ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது காமனாக, π வந்து காமனாக இருக்குது. அப்போ 3 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா π இன்டூ 3 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 6th கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். பட் இப்போ உங்களுக்கு அது ப்ரிலிம்ஸில் இல்லை, மேபி மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ லீப் இயர்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லீப் இயர் விச் ஹாவ் 53 5 days ஆர் 53 Saturdays. ஸோ லீப் இயர்லுக்கு நமக்கு யூஸ்வலாகவே என்ன தெரியும், 366 டேஸ்ன்னு தெரியும். ஸோ 366 டேஸில் எத்தனை வீக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் வரும், அது கூட 2 டேஸ் வந்து வரும். ஸோ 52 வீக்ஸில் ஆப்வியஸ்லி நமக்கு 52 ஃப்ரைடே 52 சாட்டர்டே வந்து வந்துருச்சு. கூட இந்த 2 நாள் இருக்குது. இப்போ இந்த 2 நாள் என்ன காம்பினேஷனில் வேணாலும் இருக்கலாம். சண்டே மண்டேன்னு ஒரு காம்பினேஷனு, அடுத்து வந்துட்டு மண்டே டியூஸ்டேன்னு ஒரு காம்பினேஷன், நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வெனஸ்டேன்னு ஒரு காம்பினேஷனு, அப்புறம் வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு ஒரு காம்பினேஷன், நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே, மறுபடியும் சண்டே சாட்டர்டே. ஸோ இது வந்து இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இதில் நமக்கு தேவையானது ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் தான். ஸோ ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் வர காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது இது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டியோட ஈவெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஃபேவரபிளாக இப்போ ஃப்ரைடே சாட்டர்டேக்கு ஃபேவரபிளாக என்னென்ன அவுட்கம் இருக்கோ அது கூட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க சம்மில் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 அவுட்கம்ஸ் வந்து இருக்குது. பட் ஃபேவரபிளாக ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே வரக்கூடிய அந்த காம்பினேஷன் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/7. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரைசேஷன் கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து என்ன, ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 வேரியபிளை ஒரே வேரியபிளாக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ x + y = p அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x + y இருக்கிறதுல p சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம். ஸோ x + y the whole square வந்து p² ஆகிடும் ப்ளஸ் 9 x + y வந்து p + 8 = 0 அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்கே கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து இருக்குது. பிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து இருக்குது. ஸோ ஃபேக்டரைசேஷனுக்கு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 2 நம்பரை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரணும், அதை ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரணும். ஸோ நமக்கு +9 ஆன்சர் வரணும், இங்கே +8 வரணும். அப்போ இதை 8 வரணும்னா எதையும் மல்டிப்ளை பண்ணலாம், 8 1s பண்ணாலே 8 தான். 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 9 வரும். ஸோ +8 + 9 = +9 +8 × +1 = +8. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். ஸோ இப்போ இதை தான் எழுத போகிறோம். ஸோ p². இப்போ இந்த 8 இப்போ இந்த 9p இருக்கிறதுல என்ன எழுதலாம், 8p + p + 8 = 0. ஸோ இது ஒரு 8p +
1ன்னு இருக்கிறத 1p அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த pயை காமன் அவுட் பண்ணால் என்ன வரும், p + 8 வரும் இந்த ரெண்டு டேர்மில். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை. ஸோ 1ன்னு எடுத்துட்டா மறுபடியும் வந்து p + 8 வந்து இருக்கும். ஸோ இப்போது p + 8 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. p + 1 = 0 இது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், p இருக்க இடத்துல மறுபடியும் x + yயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x + y + 8 ஒரு ஃபேக்டரு, அடுத்து x + y + 1 அப்படின்றது இன்னொரு ஃபேக்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம சம் ஆஃப் n ஆட் நம்பர் நேச்சுரல் நம்பரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா n². அதே மாதிரி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோடது பார்த்தீங்கன்னா n × n + 1/2. இதை வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து எப்படி வருது அப்படின்னு தெரியணும்னா நான் இப்போ வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் நம்பர்னா என்னது, 1 3 5 7 9ன்னு போயிட்டே இருக்கா. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன, ஏ வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1, அது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n/2 2a + n - 1 × d இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து n டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ n/2 2 × a வந்து 1ன்னு நம்ம இங்கே இருக்குது. அடுத்து n - 1 2d வந்து 2. ஸோ மறுபடியும் சால்வ் பண்ணலாம். n/2 2 இருக்கும், மல்டிப்ளை பண்ணால் 2n - 2. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் போயிடும். மறுபடியும் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அதையும் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது, n² இருக்குது. ஸோ ஆட் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா வந்து n² வந்துருச்சா. இதே மாதிரி தான் இந்த நேச்சுரல் நம்பர்னால் என்ன, 1 2 3 4ன்னு போடணும். ஸோ அப்போ ஏ என்ன வரும், 1 வரும், டிஃப்ரென்ஸும் வந்து 1 தான் வரும். ஏன்னா வந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ் 1ஆக இருக்குது. ஸோ எஸ்ன்னு கண்டுபிடிக்கணுன்னா n/2 2a + n - 1 × d இதான ஃபார்முலா. ஸோ n/2 ஸோ ஏ வந்து 1, ஸோ 2, இங்கே டியும் 1 இருந்துச்சுன்னா ப்ளஸ் n - 1ன்னு வந்துருமா. ஸோ 2 - 1 வந்து 1. அப்போ n/2 n + 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பரோடது. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு n² - n × n + 1 / 2. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 × n² - n × n திரும்பி மைனஸ் இருக்கனால மைனஸ் n × 1 n / 2 வந்து வரும். ஸோ 2n² - n² வந்து n² - n / 2. ஸோ இதில் n நீங்கள் காமன் அவுட் பண்ணிங்கன்னா n - 1 / 2. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கொடுக்காம டைரெக்டாக ஆப்ஷனில் கொடுத்துட்டு எந்த பர்சன்டேஜோட வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வந்து என்ன ஆர்டரில் அடுக்கியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 25% ஆஃப் 8. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ்னால் 25/100 × 8. ஸோ 25 1s are 25 4s are 4 1s are 4 2s are. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்து வந்துட்டு 40% ஆஃப் 6. ஸோ 40/100 × 6. ஸோ 0 0 போயிடும். இது நீங்கள்
இது பண்ணிங்கன்னா 6 4s are 24/10 வரும். ஸோ 10 இருக்கிறது மேலே ஒரு டெசிமல் தள்ளி போட்டால் 2.4. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் 9ன்னு இருக்கா. ஸோ 9ஓட 30% இப்போ ஒரு டிஜிட் தள்ளி வச்சுன்னா இது என்ன அர்த்தம், 10%ன்னு அர்த்தம். ஸோ 30%னா 3 வாட்டி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2.7 வந்து வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து 2.7. நெக்ஸ்ட்டு 20% ஆஃப் 15. ஸோ 15 10%னா 1.5, அதே மாதிரி இன்னொரு 1.5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 3. ஸோ இப்படியும் நீங்கள் வந்துட்டு கால்குலேட் வந்து பண்ணலாம். ஸோ 25% ஆஃப் 8 வந்து 2, 40% ஆஃப் 6 வந்து 2.4. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு கரெக்டான ஆர்டர் தான். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, சின்னது வந்து பெருசு. ஸோ 2 வரும், அதுக்கப்புறம் 2.4 வேல்யூவோட நம்பர் வரும், அடுத்து 2.7, அடுத்து 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 10th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர் இன் ஏரியா. ஸோ இங்கே வந்துட்டு ஏரியா வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சால்வ் பண்ணி ஏரியா வேல்யூவில் எதோட ஏரியா வேல்யூ வந்து அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த ட்ரையாங்கிள் வித் பேஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு 8 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, half into base into height. So half into 10 into 8. So 2 1s are 2 5s are 10. So 5 8s are 40. So 40 centimeter square. அடுத்து a triangle with side 12 cm, 5 cm, 13 cm. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 3 சைட்ஸோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது பேஸும் ஹைட்டும், ஆனால் இங்க வந்து சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, s into s minus a, s minus b, s minus c. ஸோ இது எல்லாத்துக்கும் ரூட் வந்து வரும். ஸோ இந்த s வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, s is equal to a plus b plus c divided by 2. ஸோ a plus b plus c னா எல்லா சைடையும் ஆட் பண்ணணும். ஸோ 12 plus 5 plus 13 divided by 2. So 12 plus 13 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 plus 5 வந்து 30. So 30 by 2 equal to 15. So 2 1s are 2 15s are. So s ஓட வேல்யூ என்னது 15. இப்போ இங்கே அதை போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ 15 a ஓட வேல்யூ வந்து 12, திரும்பி b ஓட வேல்யூ வந்து 5, அடுத்து c ஓட வேல்யூ வந்துட்டு 13, மறுபடியும் ரூட்டு. ஸோ 15 minus 12 எவ்வளோ 3, 15 minus 5 வந்து 10, 15 minus 13 வந்து 2. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 into 2 வந்து 30, 3 into 10 30, 30 into 30 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது என்ன வரும், 30ன்னு வரும். ஸோ அப்போது இந்த சைஸ் கொடுத்துருக்கிறதோட ஏரியா வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/4 a ஸ்கொயர். ஏன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு. ஸோ √3 divided by 4 into 10 into 10. ஸோ 2 2s are 2 5s are, மறுபடியும் 2 1s are. ஸோ 25, √3 ஓட வேல்யூ வந்து 1.734. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 43.35 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போதைக்கு 3ல் எதோட வேல்யூ அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரில் தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு இதுன்னு தெரியும். பட் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்ற ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்க்கும் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண அதே தான், பேஸ் இன்ட்டு ஹைட்டு, half into பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, half into 3 into 4. ஸோ 2 1s are 2 2s are. ஸோ ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுலே எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ தான் வந்து அதிகம்.
ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27, மொத்தம் எத்தனையோடதுன்னு பார்த்தீங்கன்னா 75ஓட அப்சர்வேஷன். அதில் ஒரு அப்சர்வேஷனில் தப்பான ரீடிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 43ன்னு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 53ன்னு அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போது கரெக்டான அரித்மெட்டிக் மீன் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மாதிரி தான். ஸோ ஆவரேஜை தான் நம்ம அரித்மெட்டிக் மீனுன்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் மீனுன்றது எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் சம் பண்ணி அதை வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற அரித்மெட்டிக் மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 75ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 into 75. ஸோ 27 into 75 வந்து பண்ணலாம். ஸோ 27 into 75. ஸோ 5 7s are 35, 3 5 2s are 10, மீதி 13, 7 7s are 49, மீதி 4, 7 2s are 14, 18. ஸோ 5. ஸோ 2025 அப்படின்னு சொல்லி சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ராங்காக அவங்க வந்து 43ன்னு கொடுக்கும்போது கிடைச்ச சம்மாக இருக்குது. இப்போ கரெக்டாக 53ன்னு கொடுக்கும்போது என்ன மீன் அரித்மெட்டிக் மீன் இருக்குன்றது தான் கொஸ்டின்ஸ். அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2025ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதில் என்ன இருக்குது ராங்கான வேல்யூவான 43 இருக்குது. ஸோ அந்த 43யை மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூவான 53யை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். கீழே என்ன வரும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ 2025லேருந்து நம்ம வந்து இதை மைனஸ் பண்ணோம். ஸோ 53ல் 43 போயிருச்சுன்னா மீதி 10 இருக்கும். ஸோ 2025 ப்ளஸ் 10 டிவைடட் பை 75 இருக்கும். ஸோ 2025 ப்ளஸ் 10 வந்து 35 டிவைடட் பை 75. ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 27.333ன்னு போயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க அந்த சம் கண்டுபிடிச்சு அதில் ஆட் பண்ண வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 12th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மணி வந்து ட்ரிபிள் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6% per annum. ஆனால் எவ்வளோ இயர்ஸில் ஆச்சுன்றது கொடுக்கல. ஸோ அந்த இயர்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாரு, அந்த அமௌண்ட்டே நமக்கு தெரியல. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரின்சிபலில் நம்ம என்ன பண்ணிடலாம் பி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ், ஸோ ஆஃப்டர் n இயர்ஸ், ஸோ n தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட அமௌண்ட் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த பிரின்சிபல், அதாவது போட்ட அமௌண்ட் சம் ஆஃப் மணின்றது போட்ட அமௌண்ட் அதை விட ட்ரிபிள் மடங்கு மாறுது. ஸோ இப்போ என்ன அந்த ரேட் வந்து 8%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க ட்ரிபிள் த பிரின்சிபல்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் பிரின்சிபல் அதே தான். ஸோ இந்த பி மறுபடியும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 3p மைனஸ் பி ஈக்குவல் டு பி இன்டூ என், ஆர் வந்து 8 அப்படின்னு சொல்லி தெரியும், டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து 3p மைனஸ் பி 2p ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு 8ம் பியும் இந்த பக்கம் வந்துடும், மீதி n மட்டும் இருக்கும். ஸோ பியும் பியும் கேன்சலு, 2 1s are 2 4s are. ஸோ 4 1s are 4 2s are 8, மீதி 2 இருக்கும், 4 5s are 20. ஸோ n ஈக்குவல் டு 25 இயர்ஸ். ஸோ 25 வருஷத்தில் அவங்க போட்ட அமௌண்ட் வந்து 8% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 3 மடங்காக வந்து மாறும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் சம் கிடையாது. இதை வச்சு அது என்ன சிலிண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு டெஃபினிஷன் தான். த சிலிண்டர் ஊஸ் பேஸ் இஸ் நாட் இன் அ சர்க்குலர் ஃபார்ம். ஸோ சர்க்குலர் ஃபார்மில் இல்லாத சிலிண்டர், அதாவது சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்குலர் ஃபார்மில் இல்லாத சிலிண்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்யூ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த சிலிண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன்.
ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆப்ளிக்யூ சிலிண்டர். ஸோ இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்மில் இருக்காது. ஸோ சர்க்குலர்னா ரவுண்டாக இருந்தால் தான் அது சர்க்குலர். ஸோ இது வந்து கொஞ்சம் எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கிறனால இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேஸ் வந்து சர்க்குலர் ஃபார்மில் இல்லாத சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த சிலிண்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்யூ சிலிண்டர். ஸோ 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளோ சென்டிமீட்டருக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து தெரியும். பட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் வந்துட்டு வேல்யூ. அப்போது நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 10 ஸ்கொயர் மீட்டர். அப்போது 10 into 10,000 ஈக்குவல் டு 1 lakh ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 15th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 persons இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்கை வந்துட்டு 7 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எத்தனை பர்சன்ஸ் இருந்தால் அதே ஒர்க்கை 35 days கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க்கை வந்துட்டு 7 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே ஒர்க்கை 35 days கம்ப்ளீட் பண்ணணும், எவ்வளோ பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து இங்கே வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். அப்போ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் முடிக்கிறத 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ஏ இவ்வளோ வேலை பார்த்தாங்க, பி இவ்வளோ வேலை பார்த்தாங்க, அப்புறம் சி இவ்வளோ வேலை பார்த்தாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படியும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பர்சன் சேர்ந்து இவ்வளோ ஒர்க் முடிச்சாங்க, அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருந்தால் இதை இத்தனை நாளில் முடிக்க முடியும், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா men 1 day 1 divided by work 1 equal to men 2 day 2 divided by work 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு, இது வந்து செகண்ட் செட். ஸோ இதில் வந்துட்டு men 1 அப்படின்றது யார் ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 100 persons ஒர்க் பண்ணாங்க. எவ்வளோ நாள்லன்னு பார்த்தீங்கன்னா 7 days. என்ன ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே வந்து சேம் ஒர்க். அப்படின்னா இங்கே W1 அப்புறம் வந்துட்டு W2 ரெண்டுமே வந்து ஈக்குவல், அதனால 1ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து men 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை டேஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க 35ன்னு, ஒர்க் வந்து நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ இப்போ men 1 எவ்வளோ 100 person into 7 divided by 1 equal to M2 into 35 days divided by 1. ஸோ M1 வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். equal to M2. ஸோ 1 இருந்தால் போயிடும், 35 மட்டும் கீழே வந்திருக்கு. ஸோ 7 1s are 7 5s are 35, 5 1s are 5 20s are. ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்ஸ் இருந்தால் அந்த ஒர்க்கை 35 days முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 பேர் இருந்தால் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 35 days ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 16th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் அன் ஹார் இஸ் 36 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாட் பர்சன்ட் அப்படின்றது என்ன, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாட் பர்சன்ட் ஆஃப் அன் ஹார், ஹார்னா என்ன, 1 மணி நேரம்னு அர்த்தம். அதுதான் ஹேண்ட் ஹார்னா 1 hour இஸ்னா ஈக்குவல் டு 36 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஹவர்ஸையும் நம்ம வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப், ஸோ ஹார்ஸை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் இன்டூ 60, திரும்பி செகண்ட்ஸுக்கு மறுபடியும் ஒரு 60. ஸோ இங்கே வந்து 36 வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் பை 100 இன்டூ 3600 ஈக்குவல் டு 36. 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 36x ஈக்குவல் டு 36 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, 36 டிவைடட் பை 36, ரெண்டும் கேன்சல் ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எவ்வளோ பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 1%. ஸோ 1% ஆஃப் அன் ஹார் இஸ் 36 செகண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 17th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து
உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பவரில் இருக்குது, கீழே டிவிஷனில் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு த பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் என் த ஹோல் எம் ப்ளஸ் என். அடுத்து வந்து எக்ஸ் டு த பவர் என் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் எல் த ஹோல் என் ப்ளஸ் எல். இங்கே வந்து பவரில் எல் எம் இருக்குது, இங்கே எல் ப்ளஸ் எம் இருக்குது. ஸோ இப்போது இந்த டிவிஷனில் இப்போ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்றது ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ சேமாக இருக்கிற டேர்ம் வந்து டிவிஷனில் இருக்கும்போது அதோட பவரை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து எழுதலாம். அதாவது எக்ஸ் எம் மைனஸ் என் த ஹோல் பவர், இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுவோம் எம் ப்ளஸ் என். அடுத்து மறுபடியும் இங்கேயும் ஸோ என் மைனஸ் எல் வரும் இங்கே. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது முதல்ல வரும், டினாமினேட்டரில் இருக்கிறது தான் மைனஸில் வந்து போடணும். மேலே வந்து என் ப்ளஸ் எல். அடுத்து மறுபடியும் இங்கே எல் மைனஸ் எம் வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் ப்ளஸ் எம். ஸோ இப்போது எக்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது, த ஹோல் பவரில் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன வரும், எம் மைனஸ் என் ஒன்று, அடுத்து எம் ப்ளஸ் என். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு என் மைனஸ் எல் ஒன்று, என் ப்ளஸ் எல் ஒன்று. அடுத்து எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எம் ஒன்று, எல் ப்ளஸ் எம் ஒன்று. ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி தாங்க ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் இருக்கு. அப்போது ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தான் என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதுவோம். ஸோ எக்ஸ், ஸோ ஏன்றது எம்மு, பின்றது என். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அடுத்து இங்கே வரும்போது என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர், மறுபடியும் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தோம், எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் ஸ்கொயர். அதே மாதிரி தான் அடுத்த டேர்ம் எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர். அடுத்து x power L square divided by x power m square. So m square cancel ஆகிடும். மறுபடியும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், எல்லும் கேன்சல் ஆகும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன, 1 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ், ஸோ ஏல வந்து இப்போ பவரில் வந்துட்டு எம் மைனஸ் என் இருந்துச்சுன்னா என்ன எழுதணும், எம் டிவைடட் பை என்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸோட எல்லாத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 18th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ இருக்க இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. பி இருக்க இடத்துல டிவிஷன், சி இருக்க இடத்துல இன்டூ, டி இருக்க இடத்துல மைனஸ், இப்படி போட்டு இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி எழுதுவோம். 1/5 இருக்கா, சி இருக்க இடத்துல என்ன போடணும், இன்டூ வந்து போடணும். ஸோ இன்டூ, அடுத்து வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பி இருக்க இடத்துல என்ன போடணும், டிவிஷன். அடுத்து 1/5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏ இருக்க இடத்துல ப்ளஸ் வந்து போடணும், மறுபடியும் 1/5 இருக்குது. நெக்ஸ்ட் டி இருக்க இடத்துல மைனஸ் போடணும், 1/10 வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கேருந்து அப்படியே போகக்கூடாது, போனால் ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் அப்படின்ற அந்த ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த ஃப்ளோவில் தான் வந்து போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் எதுவுமே இல்லை, ஆஃப் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் இருக்கா அப்போ, ஸோ டிவிஷன் வந்து இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1/5 into, so 2 divided by 1/5 என்ன அர்த்தம், 2 divided by 1/5 அர்த்தம். ஸோ இது எப்படி எழுதலாம், இந்த 1/5 வந்து என்ன ஆகிடும், இப்படி மேலே வந்துடும். அப்போனா 2 into 5/1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போனா 2 into 5, கீழே 1ன்றது நம்ம எழுத வேணாம், மீதி இருக்கிறது அப்படியே எழுதலாம். ஸோ ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இருக்கா பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 3 டேர்மையும் சேர்த்தாப்பில் மல்டிப்ளிகேஷன் இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 நம்ம அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும், ப்ளஸ் 1/5
minus 1/10 இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும்? அடிஷன். ஸோ அடிஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 5 2s are 10 plus 1 வந்து 11. ஸோ 11/5 minus 1/10. ஸோ லாஸ்ட்டாக வந்து சப்ராக்ஷன். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10. ஸோ இங்கே 10 வரணும்னா இன்ட்டு 2 பண்ணணும், இங்கேயும் இன்ட்டு 2. ஸோ 11 into 2 வந்து 22 minus 1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 21 divided by 10 வரும். இங்கே நமக்கு ஆப்ஷன் வந்து டெசிமலில் கொடுத்துருக்கனால 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 2.1 வந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு 2.1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து கரெக்டாக உள்ளே போடுறது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் மாஸ் ரூலை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படியே வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தப்பாக வந்து வரும். ஸோ அந்த ரூல் படி தான் போகணும், நீங்கள் மாற்றி வந்து சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ 19th question என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a dash is often drawn as a guide so that the frequency polygon can be drawn over the top. ஸோ எதை வந்து நம்ம வந்து ஒரு கைடாக வந்துட்டு ட்ரா பண்ணும்போது அதுக்கு மேலே ஃப்ரீக்வன்சி பாலிகான் வந்து வரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராமும் ஃப்ரீக்வன்சி பாலிகான் இது எப்படி வரைவாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இதுதான். ஸோ ஹிஸ்டோகிராம்னா நம்ம கண்டினியூஸாக வந்து டேட்டா போட்டு வரைகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோம். ஸோ இதோட மிடில் பாயிண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகான் வந்து வரைவாங்க. ஸோ அதனால ஃப்ரீக்வன்சி பாலிகானுக்கு கைடாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ x cube minus 1 divided by x plus 3. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓல் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ஓல் டிவிஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 3x ப்ளஸ் 9 அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை இப்போ ஓல்டு டிவிஷனில் இப்படி கீழேயும் வந்துட்டு டிவிஷனில் இருந்துச்சுன்னா மேலே வரும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் வரும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ 3x ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போது இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை வந்து பிரித்து எழுதலாம். ஸோ a இருக்க இடத்துல x போடணும், b இருக்க இடத்துல 1 போடணும். ஸோ a மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 1, அடுத்து வந்து a ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, பி ஸ்கொயர்னால் வந்துட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா 3ஐ வந்து காமன் அவுட் பண்ணலாம். அப்போ 3 காமன் ஆகிட்டா இங்கே வந்து எக்ஸ் ஆகிடும், இங்கே வந்து 3 3s are 9, அப்போ ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். மறுபடியும் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3யும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ம் இங்கே இருக்கிறதும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போது 3 இன்டூ x minus 1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கீழே வந்துட்டு வரும். ஸோ 21st கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட 85th டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கா இல்லைனா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னா என்ன எப்படி இருக்கணும்? ஏ ப்ளஸ் டி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஜாமெட்ரிக்னா ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கணும். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. ஸோ நான் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் டு த பவர் 3/2 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு டிவிஷனில் இருக்கும்போது அப்படியே மேலே மைனஸ் பண்ணலாம். ஸோ 3/2 மைனஸ் 1. ஸோ என்ன வரும்? எக்ஸ் பவரில் 1/2 வரும். அடுத்து தேர்டையும் செகண்ட் டேர்மையும் வந்து பண்ணணும். ஸோ 2 டிவைடட் பை எக்ஸ் 3/2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2. ஸோ 2 2s are 4, 4 minus 3 வந்து 1. ஸோ x/2. ஸோ இதே மாதிரி தான்
ஃபோர்த்தையும் தேர்டையும் பண்ணிங்கனாலும் மறுபடியும் எக்ஸ் 1/2 தான் வந்துட்டு வரும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ எக்ஸு 3/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ரஷனில் இருக்குது, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் nth டேர்மை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் n மைனஸ் 1. ஸோ இப்போ நம்மளுக்கு nth டேர்ம் என்னது, 85th டேர்ம் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், இதுதான் வந்து ஏ. ஸோ அப்போ ஏ என்னது எக்ஸு. அடுத்து ஆர் அப்படின்றது நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு நமக்கு வந்து ஆன்சர் என்ன, எக்ஸு 1/2. ஸோ இதுதான் ஆர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஏ இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் போட போகிறோம். ஆர் இருக்க இடத்துல எக்ஸ் 1/2, மேலே வந்து n-1, என்னன்றது 85. ஸோ 85 மைனஸ் 1. ஸோ மறுபடியும் எக்ஸ், திரும்பி எக்ஸு 1/2, 85 minus 1 வந்தது 84. So 2 1s are 2, 42s are. So x into x to the power 42. So intoல இருக்கும்போது பவரை என்ன பண்ணலாம், ஆட் வந்து பண்ணணும். So 42 plus 1 equal to x to the power 43. So 85th term வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x to the power 43. ஆப்ஷன் C தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி nth டேர்ம் ஃபார்முலாவோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜியாமெட்ரிக் சம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ இது வந்து எப்படின்னா வால்யூம் ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ கோன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட் வந்து எல்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோனோட வால்யூமை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து கோன் வந்து இருக்குமா. ஸோ ரேடியஸ்னால் மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றது தான் ரேடியஸு. ஸோ இங்கேருந்து இப்படி வந்து ஒன்று போடுவோம். இதுதான் வந்து ஹைட்டு. இங்கே கொடுத்துருக்க ஹைட் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து ஆறுன்னு தெரியும். நம்ம இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சா தான் நம்ம கோனோட வால்யூம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் உங்களுக்கு ஃபார்முலா வந்து எப்படி வரும், இங்கே வந்து ஏ BC அப்படின்னு சொன்னால் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஸோ BC ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் வந்து ஹைட்டு. ஸோ ஹைட்டை வந்து நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஸோ AC ஸ்கொயர் என்னது L ஸ்கொயர், AB ஸ்கொயர் வந்து H ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஹெச் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து ஹைட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் அ கோன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் அ கோன் ஈக்குவல் டு 1/3 pi r square h. So 1/3 pi அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்லேயே பை அப்படியே தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து ரேடியஸ் வந்து ஆர் ஸ்கொயர் தான். ஹெச்சோட ஃபார்முலா இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து வால்யூம். ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஸோ கோனோட வால்யூம் ஃபார்முலா தெரியணும், அடுத்து இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஸோ கொஸ்டினை டயக்ராமாக வரைய முடிஞ்சதுன்னா அப்படியே டயக்ராமாக வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களால் சொல்யூஷன் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ 23rd கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த 21st டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 10, 95, 90, 85. ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சம் வந்து இதே கொஷின் பேப்பரில் பார்த்தோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னோம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா செகண்ட் டேர்ம்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது, -5 வருது. அதே மாதிரி தேர்ட்லேருந்து செகண்ட் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அதே -5. அப்புறம் ஃபோர்த்லேருந்து தேர்ட் அதே -5. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறனால இது என்னன்னு சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். அதுவே ஜியாமெட்ரிக்னா செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்மை டிவைட் வந்து பண்ணணும். அப்படி பண்ணி எல்லா ஆன்சரும் சேமாக வந்துச்சுன்னா அது வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி
எடுத்துப்போம். ஸோ ஏயோட வேல்யூ என்ன 100. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம், அதாவது இந்த -5 அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம். ஸோ 95 - 100 என்ன வரும் -5. ஸோ டியோட வேல்யூ இது. ஸோ nth டேர்மை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a + n-1 into d. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 21st டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன 21. ஸோ ஏயோட வேல்யூ என்னது 100 + n வந்து 21 -1 d வந்து -5. ஸோ 100 21ல் -1 போயிடுச்சுன்னா 20 again -5. ஸோ 100 20 into 5 வந்து 100 plus into minus minus. So -100 equal to 0. So 21st term ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 24th கொஸ்டினும் வந்துட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தாவது எதாவது காமன் அவுட் பண்ண முடியுமா, இல்லைனா எதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வந்து காமன் அவுட் பண்ணலாம். ஸோ 2 காமன் அவுட் பண்ணால் இங்கே x⁴ இருக்கும், -81 வந்து இருக்கும். அப்புறம் கீழே வந்துட்டு இது வந்து x² + 9. இங்கேயும் வந்து ஒரு 2 காமன் அவுட் பண்ணலாம். காமன் அவுட் பண்ணால் x - 3 வந்து வரும். ஸோ இப்போது இந்த x⁴ 81 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலாலே எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ a² -81னா என்ன அர்த்தம், 9² அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மறுபடியும் கீழே வந்து x² + 9 2 into x - 3. ஸோ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ a² - b² ஃபார்முலா என்ன, a + b a - b. இங்கே a² இருக்க இடத்துல என்ன இருக்குது, x², அதாவது ஏவோட வேல்யூவே வந்துட்டு x² - 9² இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா x² + 9 x² - 9. ஸோ கீழே வந்துட்டு ஒரு x² + 9 இருக்குது, கூட வந்து x - 3 வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க x², 9ஐ நீங்கள் எப்படி எழுதலாம், 3² அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ மறுபடியும் இதையும் அதே ஃபார்முலா தான், a² - b². அப்படின்னா a + b a - b divided by x - 3. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது, x + 3. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். மோஸ்ட்லி வந்துட்டு a² - b² இந்த ஃபார்முலா வரும், இல்லைனா a + b the whole square, இல்லை a - b the whole square, இல்லைனா a³ + b³ a³ - b³, இல்லைனா a + b the whole cube a - b the whole cube. இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக வந்து வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு LCM அண்ட் HCF அதோட காம்பினேஷனில் இருக்கிற ஒரு சம்மு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த LCM of x and y is z, வாட் இஸ் த HCF of x and y. ஸோ ரெண்டு நம்பரோட LCM வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, இசட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு நம்பர் என்ன, எக்ஸு ஒய்ஏ. ஸோ இது ரெண்டு நம்பரோட LCM வந்து ஜெட்னு சொல்லிட்டாங்க. இதோட HCF, ஸோ இதே சேம் எக்ஸ் அண்ட் ஒய்யோட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு LCM into HCF. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன, எக்ஸும் ஒய்யும். ஸோ ப்ராடக்ட்னா எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னது, XY. LCM இந்த ரெண்டோட LCM என்னன்னு சொல்லிட்டாங்க, ஜெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ Z into HCF. ஸோ XY divided by Z equal to HCF. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு
ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கிற ஃபார்முலாவே இதுதான். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். ஸோ எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். அதோட எல்சிஎம்மையும் அதோட ஹெச்சிஎஃப்ையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துட்டு வரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீயாக வீடியோ கோர்சஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் 2016 எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பருமே நான் வந்துட்டு உங்களுக்கு கம்பைண்டாக கவர் பண்ணி போட்டுட்டு வரேன். இது எல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19. இங்க உங்களுக்கு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட்ல நீங்க நம்மளோட மெட்டீரியல்ஸை டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.